வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு தோசைங்க. ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. ஒரு புடி பச்சரிசி, ஒரு ஸ்பூன் வெந்தயங்க. இது மூணுமே வந்துட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. தோசை பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க. ரொம்ப மழை வேணாம், கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு மாவு அரைச்சிருப்பாடு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அரைக்கும் போது வாசனைக்காக ஜீரகம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க அதில் சேர்க்க வேண்டியது. நம்ம இதை அப்படியே கரைச்சி நான் மாவு அரைச்சோடனே எங்கள் அக்கா வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊற்றிட்டு போயிட்டாங்க. அதனால் கொஞ்சமாக நான் எடுத்துட்டேன். பாருங்கள், தோசை ஊற்றுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம கார சட்னி அரைச்சிருக்கோங்க. கார சட்னி எப்படின்னா, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு வறுத்துக்கணுங்க. காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, 2 பூண்டு, உப்பு, கொஞ்சோண்டு புளிங்க வச்சு அரைச்சி தாளிச்சுன்னா கார சட்னி செமையாக இருக்குதுங்க. இது கூட வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாங்க. நாட்டு சர்க்கரை வேணுன்றவங்க நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம், இல்லை காரச்சட்னி சாப்பிட்லாம், இல்லை எதுவுமே இல்லைன்னா சர்க்கரையை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இவ்வளோ நியூட்ரிஷனுங்க. பாசிப்பருப்பில் அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்குது. நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, வெந்தயம் வந்துட்டு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக ஒரு நாள் டிஃபனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வீட்லேயும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.